அடுத்த சவால் மதிப்பெண்கள். மதிப்பெண்கள் என்ற போரில் தன்னையே தொலைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். இன்றைக்கு அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் உங்களுடைய இளமை பருவத்தை கில்லிதண்டா, கபடி, நொண்டி, ஏன் சுருக்கமா சொல்லணும்னா பாதி நாள டயர் ஓட்டியே கழிச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை மட்டும் நீட் கிளாஸ், ஜேஇ கிளாஸ், இது போதாதுன்னு பிசிக்ஸ் டியூஷன், மேக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், எல்லா டியூஷனுக்கும் வண்டியில இருக்க 2 சக்கரம் போதாதுன்னு காலில் 2 சக்கரத்தை கட்டிக்கிட்டு கூட்டிட்டு போய் விடுறீங்க. சரி, இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பிளஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுவோம். அது எப்படிதான் தெரியலங்க. இந்த அப்பா அம்மா படிக்கும் போது ஒரு நாள் வந்து எட்டி பார்த்ததா சரித்திரமே கிடையாது. கரெக்டா டிவி பார்க்கும்போது வந்துருவாங்க, கரெக்டா போனை பார்க்கும்போது வந்துருவாங்க. அப்படி நாங்க படிக்கிறப்போ வந்துட்டா அதுதான் உலகத்துல 8வது அதிசயமா மாறிடுமோ என்னவோ தெரியல. அன்னைக்கு கரெக்டா அந்த குழந்தை 2 நிமிஷம் படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்துடுறாரு. வாட் ஆர் யூ டூயிங் மை சைல்டு அப்படின்னு கேட்கிறாரு. பா 2 minutes ரெஸ்ட்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா சொல்றாரு, my dear, the change of work is called rest டா. the change of work is called rest டா. சீக்கிரம் போய் பயாலஜி கிளாஸ்க்கு ரெடி ஆகுன்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தையோட மனநிலைமை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே. அன்பார்ந்த பெற்றோர்களே, தயவு கூர்ந்து உங்களிடம் கேட்கிறேன், எங்களை இந்த இயந்திர வாழ்க்கையிலிருந்து தயவு செய்து விடுவித்து விடுங்கள். விளையாடுவதற்கு கூட உரிமை கிடைக்காத காலம். எங்களுடைய தனித்திறமைகளை காக்க நாங்கள் செய்யக்கூடிய போராட்டம், பெற்றோர்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மௌன எதிர்பார்ப்புகள் மீதான கவலை, நாளைய உலகை பற்றிய அமைதியான பயம், இது எல்லாமே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் தான் அன்பார்ந்த பெற்றோர்களே. கடைசியில் நான் யார் என்ற கேள்வி. ஒரு நாள் நம்முடைய பயணத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நான் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கையில் அந்த குழந்தைகளின் மனதில் என்ன தோன்றும் என்று சொன்னால், நான் இவர்களுக்காக ஓடினேன், இவர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், இவர்களுக்காக ஓட வேண்டும் என்ற திருப்தியற்ற பதில் மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்கும். எப்போது நான் என் கனவுகளை நோக்கி பயணம் செய்ய போகிறேன், எப்போது நான் யார் என்ற உண்மையை இந்த உலகம் அறியும்படி நான் செய்ய போகிறேன் என்ற கேள்வி அவர்களை வதைக்கும். அன்பார்ந்த பெற்றோர்களே, பெற்றோர்கள் எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகளிடம் நீ பெரிய வேலைக்கு போகணும்டா என்று சொல்லுகிறீர்கள். 2 விஷயங்களுக்கான வித்தியாசங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று பெரிய வேலை, இன்னொன்று பிடித்த வேலை. பெரிய வேலையை செய்யும் பொழுது அது கடனுக்காகவும் கடமைக்காகவும் ஒரு நிம்மதியற்ற வேலையாக இருக்குமே தவிர, அவர்களுக்கு பிடித்த வேலையை செய்யும் பொழுது அதில் அவர்களுடைய சுய சிந்தனை வெளிப்படும், அதன் மூலமாக அவர்களுடைய தனித்திறமை வெளிப்படும், அவர்கள் தனியாக இந்த உலகில் மிக அழகாக மிளிர்வார்கள். அது போன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், பெரிய வேலைக்கு போவதை விட பிடித்த வேலைக்கு போவது என்பதே மேல்தானே. உங்களிடம் ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது உங்களது பிள்ளைகளிடம் பேசுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களிடம் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளைப் போல அவர்கள் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்ப்பில்லாத அன்பிற்காக மட்டுமே அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, அந்த குழந்தையினுடைய மனதில் எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும், அந்த குழந்தையினுடைய மனதில் எவ்வளவு பெரிய சுமை இருந்தாலும், அந்த குழந்தையினுடைய மனதில் எவ்வளவு பெரிய வேதனை இருந்தாலும், அது எல்லாவற்றையும் கரைத்துவிட உங்கள் ஒரு அரவணைப்பு மட்டுமே போதுமானது. உங்கள் புரிதல் மட்டும்தான், உங்கள் அன்பு மட்டும்தான், உங்கள் ஆறுதல் மட்டும்தான் அவர்களுக்கு ஆகச்சிறந்த நம்பிக்கை. அதை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் நினைக்கின்ற உயரத்தை விட எட்டாத உயரத்திற்கு அவர்கள் கட்டாயம் சென்று விடுவார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, இப்படி பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் மீது மட்டும் நான் குறை சுமத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள். எப்படி ஒரு பட்டம் உயரமாக பறப்பதற்கு ஒரு நூல் மிக முக்கியமோ, எப்படி ஒரு பாறை வலிமையான சிலையாக மாறுவதற்கு ஒரு சிற்பி மிக முக்கியமோ, எப்படி ஒரு கப்பல் வழிமாறாமல் செல்வதற்கு அதற்கு திசை காட்டி மிக முக்கியமோ, அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நாம் இந்த வயதில் சந்திக்கக்கூடிய இந்த சவால்களை போல அவர்களது வயதில் எண்ணற்ற சவால்களையும் சந்தித்திருப்பார்கள். எனவே பெற்றோர்கள் நம்மை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட, பெற்றோர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையும் புரிந்து கொண்டால் எல்லா சவால்களையும் இணைந்தே சந்தோஷமாக சந்திக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சவால்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். நன்றி.